சேட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வல்கரா செக்ஷுவலெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய், நான் உங்க கீதா பார்த்திபன். நாங்க டீல் பண்ண ஒரு ப்ரீ மேட்ரிமோனி வெரிஃபிகேஷன் கேஸ் பத்தி நீங்க பேசப்போம். அப்ராட்ல இருந்து ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு ஒரு பையனை, இந்தியாவில் உள்ள ஒரு பையனை லவ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் உள்ளவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு எப்படி அஃபேர் கேட்டிருந்தேன். ஸோ ஒரு +2 கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு 6 months லீவ் இருந்திருக்கு. கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்த இடத்துல ஒரு அஃபேர் அண்ட் ஒரு 3 years அவங்களுக்குள்ள நல்ல ஒரு கான்டாக்ட் இருந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க வீட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ண உடனே அலையன்ஸ் பத்தி பேசுறாங்க. அந்த பொண்ணு இல்ல, நான் ஐ எம் லவ் வித் தட் பாய்ன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அவங்க வந்து எங்க கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. நாங்க we are not against லவ் மேரேஜ், அந்த பையன் நல்லவனான்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஸோ எங்க டீம் போய் பார்த்ததுல அந்த பையனோட ஹேபிட், ஆட்டிடியூட், பிஹேவியர் எதுவுமே சரியில்லைன்னு வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. எங்க டீம்ல ஒரு கேர்ளை வச்சு அந்த பையன் கூட சேட் பண்ண வச்சு 1 or 2 daysக்குள்ள அவர் லவ் சொல்லிட்டாரு. அண்ட் சேட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வல்கரா செக்ஷுவலெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். பக்காவா தெரியுது இஸ் நாட் அ ப்ராப்பர் பர்சன். அவங்க இமீடியட்டா நாங்க இதை வந்து சொன்னாக்கா எங்களோட வேர்ட்ஸ்க்கு வேல்யூ இருக்காது, நீங்க ஒரு கவுன்சிலிங்கா கொடுக்குறக்கா எங்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் தான் போயிருந்தேன் அந்த கண்ட்ரிக்கு போய் அந்த கேர்ளை மீட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் அவனோட சேட்ஸ் எல்லாம் காமிக்கும் போது அப்ப சடனா ஷாக் ஆகி ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் ஆகல ஆரம்பத்துல. அப்புறம் எல்லா சேட்ஸ் எல்லாம் காமிச்சு கன்வின்ஸ் ஆனப்பாரு அவன் நிறைய விஷயங்கள் அவளே சொல்றான், அவனோட நெகட்டிவ்ஸ் எல்லாம். ஆனா அவன் இவ்வளோ ஒஸ்டா இன்னொரு பொண்ணோட பேசிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி என்னோட அந்த பொண்ணு அவனோட கிஃப்ட்ஸ் இது எல்லாமே திருப்பி கொடுத்துட்டா. அங்க கொடுக்க சொல்லி அவன்கிட்ட என்னோட ப்ரூஃப்ஸ் நிறைய இருக்கு, போட்டோஸ்லாம் இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லவும் ஸோ ஓகே இந்த பிளாக்மெயிலும் வராதுன்னு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கவுன்சிலிங் கொடுத்து அவ அதுல இருந்து வெளியில வரது மட்டும் இல்லாம அவ லைஃபுக்கும் ஒரு சேஃப் கொடுத்தோம். எப்படின்னா எங்க டீம்ல உள்ள ஒருத்தங்க அவங்க சன்னோட போயிட்டு இது என்னோட நான் சன்னு, நான் அந்த பொண்ணோட அத்தை, அவளோட போட்டோஸ் எல்லாமே கொடுத்துருங்கன்னு உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அண்ட் அந்த கேர்ள் ஒரு ஹிந்து, அந்த பாய் ஒரு முஸ்லீம். ஸோ அந்த ஒரு இதுல நீங்களாவே கொடுத்துட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா நாங்க ஜமாத்துல போய் பேசுற மாதிரி இருக்கும்னு சொன்ன உடனே எல்லா ப்ரூஃப்ஸையும் வாங்கி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்க ஹேண்டில் பண்ண கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க.